ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus 15 சைனால இன்னைக்கு அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைபரான கலர்ஸோட இந்த OnePlus 15ஓட A6 அண்ட் OnePlus 15 டர்போ இது மாதிரி ஒரு 3 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹையர் வேரியண்டான OnePlus 15 மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். ஒரு 3 வைபரான கலர்ஸோட ஒரு 5 பேஸ் வேரியண்டோ லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியண்டே 49K சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இண்டிவிஜுவலும் கூடிய விரைவில் இந்த OnePlus 15 அமேசான்ல அஃபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. டேட் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணோனே உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வரேன். நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம தெரிவிப்போம். சோ இந்த OnePlus 15 இந்த வட்டம் என்ன அட்வான்டேஜோட எடுத்து வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மொபைலா 165 ஹெர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்பிளேல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து 7300 mAh பேட்டரி இருக்கு, 1 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் ஒரு 2 சோனி சென்சாரோடையும் அண்ட் 120S டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கிற மாதிரி சாம்சங்கோட பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. பிராடரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, நல்ல ஹாப்பி ஃபீட்பேக் மோட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்னாப் டிராகனோட லேட்டஸ்டான SoC கலர் இறக்கிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸோட இந்த OnePlus 15 இன்னைக்கு அஃபிஷியலா சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலை பார்த்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பேசுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் OnePlus 15 பாக்ஸ். ஒரு எப்பயும் போல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. OnePlus 15 ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு பிளாக் கலர் இன்செட், அதுக்கு யூஸ் செகண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 120 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த OnePlus 15 சைனால இன்னைக்கு அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைபரான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 5 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 12GB RAM 250GB வேரியன்ட் ஒரு 49K கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி வேரியன்ட் 53K, தேர்ட் வேரியன்ட் 56K அண்ட் ஃபோர்த் வேரியன்ட் 60K அண்ட் ஃபைனல் வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் ஒரு 66K கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 5 பேஸ் வேரியன்ட் மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாத்துருவோம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். சோ போன சீரிஸ்க்கு 13 கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ரீஜன்ல டோட்டலி டிசைன் டோட்டலி சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லிடுவோம். அடுத்து இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஸோ அது பக்கத்திலே உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் செப்பரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டம்ல ஒரு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியாக்கு எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பார்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பல்ஜியா இருக்குன்னே சொல்லலாம். அதனாலேயே இந்த மொபைலோட திக்னஸ் ஒரு 8.2 mm கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைல் 7300 mAh பேட்டரி இருந்தாலும் இந்த மொபைலோட வெயிட் வெறும் 211 கிராம்குள்ள வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு OnePlus லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வட்டம் ஹாசில் பிளேடோட டைப் பண்ணல. சோ சோனி சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால பேக் சைட்ல ஹாசில் பிளேட் எங்கேயுமே எழுதலங்க. அண்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஸ்டீல் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பதியாத மாதிரி இங்க வட்டம் பேக் சைட் கோட்டிங்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்பிளேக்கு இது வந்து ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே. அண்ட் இந்த மொபைல் IP66, 68 அண்ட் 69K அதாவது ஜெட் வாட்டர் ஸ்பீட கூட தாங்குற அளவுக்கு இந்த மொபைல் வாட்டர் ரெப்பிட்டன்ட் இருக்கும் சொல்லிட்டு இங்க கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துக்குரிய ஃபிளாக்ஷிப் போன் OnePlus 15 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த வட்டம் இந்த போனோட மெயினான ஹைலைட்டான விஷயமே டிஸ்பிளேல 160 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இந்த மொபைல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 6.78 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு ஆம்லன் டிஸ்பிளே 165 Hz வரைக்கும் இங்க டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. 1800 nits ஒரு பிரைட்டான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஆம்புலன்ட் பேனல்னு சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் டச் சென்சிட்டிவ்லாம் தாறுமாறா இருக்குங்க. 120Hz நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. 144 Hz வரைக்கும் நீங்க நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை காட்டிலும் இன்னைக்கு ஹையரா கொண்டு போய் 165 Hz தாறுமாறா இருக்கு. கேமிங்லாம் பிளே பண்ணும் போது வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அதோட மூவிங் எஃபெக்ட்லாம் சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வருஷம் இந்த OnePlus 15 லேட்டஸ்ட் செக்மெண்ட் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 211 கிராம் அண்ட் திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 அண்ட் சைனால கலர் 16 வரப்போகுது. பட் ஆனா இந்தியன் ரீஜன்ல Oxygen 16 வரும்.
LPDDR5X ரேமும் UFS 4.1 சப்போர்ட் அண்ட் USB நாட்டும் 3.2 Gen 1 கொண்டு வந்திருக்காங்க. SSS லைன் அண்ட் மோட்டர் இருக்கு அண்ட் 3 மைக்ரோஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு, Bluetooth 6.0, Wi-Fi 7, LHDC 5.0 இந்த மொபைல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபார் ஆடியோ எஃபெக்ட்காக. இந்த சப்போர்ட் உள்ள ஹெட்போன் எல்லாம் போட்டு கேட்டீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. சோ இதுல சைட் பட்டனை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மூலமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளால ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து நிறைய ஷார்ட்கட் ஆப்ஸும் இந்த கீ மூலமா நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு IP68, 68 அண்ட் 69K ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லார்ஜரான வேப்பர் கூலிங் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7300 amps பேட்டரியும் 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்குள்ளே சார்ஜர் கொடுக்குறாங்க. 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இங்க சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ டூயல் ஸ்பிளிட் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 40 minutes இருக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இந்த வட்டம் ஹேசல் பிளேட் இல்லாம சோனி சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட். சோ IMX906 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 24 mm ஃபோக்கல் லென்த் வித் 6P லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 50 MP OIS சப்போர்ட், 3x ஆப்டிகல் ஜூமும். அடுத்த தேர்ட் சென்சார் பார்க்கும்போது 50 MP OIS சப்போர்ட்டோட பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ். இது ஒரு சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 3.5x ஆப்டிகல் ஜூமும் 120x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க ஒரு 3 சென்சாரோட. அண்ட் ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 32 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா நம்மளால 4K 60 frames seconds EAS சப்போர்ட்டும் ஹையஸ்டா 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் 30 frames secondsல. அண்ட் எப்பயும் போல இந்த டியூயல் வீடியோ, டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் இந்த நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கேமரா செக்மெண்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸுமே அல்டியா பிஹேவ் பண்ணுது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா ஓப்போவோட பிளாக்ஷிப்பான செல்ஃப் டெவலப்மெண்ட் LUMO அந்த டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலேயே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுதுங்க. ஸோ இங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க இந்த கேமரா செக்மெண்ட்ல நல்லா பூந்துலான் இருக்காங்க. அதனாலே நைட் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங் எல்லாமே அருமையா வந்திருக்குன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், அல்டியான வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் அல்டியான வீடியோ ஃபுட்டேஜோட இந்த வட்டம் OnePlus 15 கேமரா செக்மெண்ட் நிஜமாவே சூப்பரா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப்பான SoC அமைஞ்சிருக்கு. ஸ்னாப்டிராகனோட 8 Elite Gen 5 ஒரு 3nm ஆர்க்கிடெக்சரோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4.6 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 840 அண்ட் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் இன்னும் கொஞ்சம் கேமிங்கை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக செகண்டரி சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. G2 சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி 2 type ஆஃப் SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த போன். ஸோ கேமிங் அல்டிமேட்டா இருக்கு. இந்த போன் ஹீட் ஆயிருக்கிறதுக்காக வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேல இருக்கு. அண்ட் ஹாப்பி ஃபீட்பேக்காக பிராடரான வைப்ரேட்டர் மோட்டரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் கேமிங் பிளே பண்ணும் போதுனா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஹையர் MH பேட்டரி சொல்லவே வேண்டாம், கேமிங்க்கு நல்ல பேட்டரி டியூரபிள் கொடுக்குது. அதை தவிர்த்து டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் OSனே சொல்லிக்கலாம். செம்ம ஆட்டோமே செம்ம ஃப்ளூயண்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த SoC எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு பிளாக்ஷிப் போன் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோற ஊட்டி இருக்காங்க. இந்த போன் அப்படியே பிஹேவ் பண்றது வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த OnePlus 15 SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus 15 இந்தியன் ரேஞ்சில கண்டிப்பா வரப்போகுது அமேசான்ல. அது நெக்ஸ்ட் மந்த்னு ஒரு சில டீசர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆனா நான் டேட் கன்ஃபார்ம் ஆகல. டேட் கன்ஃபார்ம் ஆனோடனே பின் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன். நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த OnePlus 15 இன்னைக்கு சைனால ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3+5 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 49K. நல்ல ஒரு பிரைசிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி IQ 15 இருக்கட்டும் அண்ட் ரியல்மியோட GT 8 Pro இருக்கட்டும் பிரைசிங்லாம் கொஞ்சம் கூடுதலா இருந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் ஆனா இங்க பேஸே ஹையர் வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட்டே ஒரு 66K. ஒரு பிளாக்ஷிப் போன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், ஒரு பிளாக்ஷிப் போன் என்னென்னதான் நம்ம எதிர்பார்ப்போம், எல்லா விதத்தையும் நல்லா கூர்ந்து கவனிச்சு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க 360 டிகிரிக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கேட்கிற எல்லா விஷயமும் இந்த போன்ல இருக்கு. அதே மாதிரி பிஹேவியரும் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சதுதான் இந்த OnePlus 15. இந்த போனை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.